சென்னையில் வலசரவாக்கம், ராமாபுரம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த மழை இன்னும் மிதமான மழையாகவே தொடர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மழையினால என்ன பாதிப்பு இருக்கு? காயத்ரி, குறிப்பாக சென்னையினுடைய பல இடங்களில் தற்போது கடுமையான வெயில் இருந்த நிலையில தற்பொழுது ஒரு கூலிங்கான சூழ்நிலை, குளிர்ச்சியான சூழ்நிலை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று சென்னையினுடைய பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் திடீரென மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே சென்னை வானிலை மையம் மிதமான மழை இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்று குறிப்பாக எக்மூர், அதே போல கோயம்பேடு, குறிப்பாக சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பத்தூர், பாடி, கொரட்டூர் உள்ளிட்ட பகுதியிலும், அதே போல தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, செம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியிலும் தற்போது நல்ல மழையானது பெய்து வருகிறது. இதே போல டெல்டா மாவட்டங்களும் இன்று மழை இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், அதே போல டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நெல்லை, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களும் தற்போது மழை பெய்யும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தற்போது கடந்த 10-20 நாட்களுக்கு மேலாகவே கடுமையான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக தொடங்கியிருந்தது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கப்பட்ட நிலையில தற்போது ஒரு மிதமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மழையின் காரணமாக மாறி இருக்கிறது. வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. அதே போல இந்த மழையானது இன்று மாலையும் இரவும் மிதமான மழையாக நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, காயத்ரி. மழை நாளையும் தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக நன்றி வேல்முருகன்.